ஜெர்மனி நாட்டில் யூதர்களை கொன்றொழித்தவர் ஹிட்லர். வரலாற்றில் படித்திருப்போம். அநேக யூதர்களை கொள்வதற்கு தோட்டாக்களை பயன்படுத்தினால் நிறைய தோட்டாக்கள் தேவைப்படும். தூக்கில் ஒவ்வொருவரையாக போடுவதற்கும் காலம் பிடிக்கும் என்ற ஒரு காரணத்தினால் நச்சு வாயுவை ஒரு அறையிலே செலுத்தி ஆயிரக்கணக்கான நபர்களை ஒரே நேரத்தில் கொன்றொழித்தவர் ஹிட்லர். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அறிவியலாளர்கள், விஞ்ஞானிகள் மிகச்சிறப்பாக மருத்துவ ஆராய்ச்சியில் இருப்பவர்கள் இவரிடம் சென்று, ஹிட்லரிடம் சென்று, எப்படியோ யூதர்களை நீர் கொல்லப் போகிறீர், நாங்கள் ஏன் மருத்துவ ஆராய்ச்சிக்காக எலிகளையும் குரங்குகளையும் வைத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும்? அந்த மனிதர்களையே, அந்த யூதர்களையே எங்களுக்கு நீர் கொடுத்து விடுங்கள், ஆராய்ச்சி செய்து பார்க்கிறோம். ஒருவேளை அந்த மருத்துவ ஆராய்ச்சியில் அவர்கள் இறந்து விட்டால் எப்படியும் இறக்கப் போகிறார்கள், பரவாயில்லை தானே, கொடுங்கள் என்று சொல்லி அநேக யூதர்களை இவரிடமிருந்து மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வாங்குகிறார்கள். ஒரு மருத்துவ ஆராய்ச்சி இவ்வாறாக நடக்கிறது. ஒருவரை படுக்கையிலே கிடத்தி நாங்கள் இதையெல்லாம் செய்ய போகிறோம் என்று அவரிடம் சொல்லுகிறார்கள். என்ன செய்ய போகிறோம்? உடைய இரத்த நாளத்தில் ஒரு ஊசியை துளைத்து அந்த ஒரு குழாய் வழியாக ஒவ்வொரு சொட்டாக இரத்தத்தை நாங்கள் உங்களுடைய உடலில் இருந்து எடுக்கப் போகிறோம். ஒவ்வொரு சொட்டாக உடம்பிலிருந்து இரத்தம் வெளியேறிக்கொண்டே இருக்கும். 100 மில்லி லிட்டர் வருகின்ற பொழுது சற்று மயக்கம் ஏற்படலாம். 200 மில்லி லிட்டர், 500 மில்லி லிட்டர் எல்லாம் வருகின்ற பொழுது இன்னும் மயக்கம் அதிகமாக இருக்கும், சோர்வாக இருக்கும். ஏறத்தாழ உங்களுடைய உடம்பில் 4 லிட்டர் அல்லது 3.5 லிட்டர் அல்லது 5 லிட்டர் இரத்தம் இருக்குமேயானால் ஏறத்தாழ 2 லிட்டர் வெளியே வருகின்ற பொழுது நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் முழு மயக்கத்தில் இருப்பீர்கள். உங்களுக்கு என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கு தெரியாது, இறந்து விடுவீர்கள் என்றெல்லாம் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அவரை படுக்கையில் கிடத்துகிறார்கள். இரத்த நாளத்திலே ஊசியை துளைக்கிறார்கள். ஒரு குழாய் வழியாக அந்த இரத்தம் சொட்டுகிறது. அந்த அறை ஒரு சொட்டு இரத்தம் விழுவதை கூட துல்லியமாக கேட்கக்கூடிய ஒரு அறைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது. மருத்துவர், ஆராய்ச்சியாளர்கள் அவருடைய காதுப்புறம் அமர்ந்து கொண்டு, இப்பொழுது 100 மில்லி லிட்டர் இரத்தம் வெளியேறிவிட்டது, 200 வெளியேறிவிட்டது, இப்பொழுது சற்று உங்களுக்கு மயக்கம் வரும் என்றெல்லாம் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார், சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த இரத்தம் சொட்டுதல் இவருடைய காதுகளுக்கு தெளிவாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஏறத்தாழ 2 லிட்டர் இரத்தம் அவருடைய உடலில் இருந்து வெளியேறுகின்ற பொழுது அவர் இறந்து விடுகிறார். மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஒரு முடிவுக்கு, தீர்மானத்திற்கு வருகிறார்கள். என்ன தீர்மானம் என்று சொன்னால், அவரை நாங்கள் படுக்கையில் கிடத்தினோமா? ஆம். இரத்த நாளத்தில் ஊசியை துளைத்தோமா? ஆம். குழாய் வழியாக இரத்தம் வெளியேறியதா? இல்லை. குழாயை பூட்டிவிட்டார்கள். மற்ற ஒரு சிறு குழாயிலிருந்து தண்ணீர் சொட்டுவதை மட்டும் காது கேட்கும்படி வைத்திருந்தார்கள். அவருடைய உடலிலிருந்து இரத்தம் வெளியேறியதா? இல்லை. என்ன வெளியேறியது? எதுவும் வெளியேறவில்லை. அவருடைய காது பட கேட்பதற்கு தண்ணீர் மட்டும் சொட்டுவதை மட்டும் அவர்கள் தெளிவாக கவனத்தில் இருந்தார்கள். அவ்வளவுதான். தண்ணீர் மட்டும்தான் சொட்டியது, இரத்தம் அல்ல. தீர்மானம், முடிவு. பயம் ஒருவனை கொல்லும், பயம் ஒருவனை கொன்றுவிடும். அதனால் பயப்படாதீர்கள். என்ன நடந்தாலும் சரி. திருப்பாடல் ஆசிரியர் மிகவும் அருமையாக சொல்லுவார், எனது வலதுபுறம் 1000 விழட்டும், இடதுபுறம் 10,000 விழட்டும், எதுவும் என்னை அணுகாது. அதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம்.
எரேமியா இறைவாக்கினர் இருக்கிறார். இதனுடைய பின்புலம் என்னவென்றால், அவர் அச்சுறுத்தப்படுகிறார், கவலைக்கு உள்ளாக்கப்படுகிறார். ஏன் இதெல்லாம் எனக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு விரக்தி பணியாளர்களுக்குள் இது வருவது ஒரு இயல்புதான். குருக்களுக்கான மன்றாட்டில் நாம் இவ்வாறாக ஜெபிப்போம்: அவர்கள் தனிமையாக இருக்கின்ற பொழுதும் உபத்திரப்படுகின்ற பொழுதும் ஆண்டவரை நீர் அவர்களை காப்பாற்றும். தனிமையாக இருக்கின்ற பொழுது, ஆக இந்த தனிமை அவரை வாட்டுகின்ற பொழுது, அச்சுறுத்தல் இந்த சூழல்கள் இருக்கின்ற பொழுது, அவர் தனக்குள்ளே ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய ஒரு சாராம்சமாக, ஒரு கருத்தாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார்: அஞ்சாதீர், நான் உங்களோடு இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். ஒரு காசுக்கு நீங்கள் சிட்டுக்குருவிகள் வாங்குவது இல்லையா, அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். உங்களுடைய தலை மூடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, கவலை கொள்ளாதீர்கள், எதை குறித்தும் நீங்கள் கவலையே கொள்ளாதீர்கள். உங்களுடைய சுமையெல்லாம் இனிமேல் இறக்கி வைத்து விடுங்கள். ஆண்டவர் சொல்லுவார், சுமையெல்லாம் இறக்கி வைத்து விடுங்கள். இன்னொரு புறம் சொல்லுவார், என்னுடைய நுகம் எளிது, சுமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க. மறுபுறம் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள்: எவன் ஒருவன் எனக்கு சீடனாக இருக்கின்றானோ அவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்லட்டும். ஒரு பக்கம் என்ன சொல்லுவாரு? உங்களுடைய சுமைகள் எல்லாம் இறக்கி வைத்து விடுங்கள், சுமையெல்லாம் வாங்க இறக்கி வச்சிருங்க. மறுபுறம் என்ன சொல்லுவார்? சிலுவையை நீங்கள் சுமந்து செல்லுங்கள். என்னங்க ஆண்டவர் ஒரு பக்கம் இவ்வாறாக சொல்கிறார், மறுபக்கம் வேறொன்றாக பிரிதொன்றாக சொல்கிறாரே. அப்ப எதை இறக்கி வைக்க வேண்டும், எதை சுமந்து கொள்ள வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. எதை இறக்கி வைக்க வேண்டும்? உங்களுடைய கவலைகளை எல்லாம் இறக்கி வைக்க வேண்டும். கவலைகளெல்லாம் இறக்கி வைத்து விடுங்கள். அப்ப எதை சுமந்து சொல்லணும்? உங்களுடைய பொறுப்புகளை சுமந்து செல்லுங்கள். உங்களுடைய பொறுப்புகள், தந்தை என்ற ஒரு நிலையில் ஒரு பொறுப்பு இருக்கிறது, தாய் என்ற நிலையில், மனைவி என்ற நிலையில், ஒரு மாணவன் என்ற நிலையில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்கள் சுமந்து செல்லுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், தவிர்த்து விட வேண்டாம். தாய் என்ற நிலையில் இருந்து, தகப்பன் என்ற ஒரு நிலையில் இருந்து, மகன் மகள் என்ற ஒரு நிலையில் இருந்து உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் சுமந்து செல்லுங்கள். ஆனால் கவலைகளை நீங்கள் இறக்கி வைத்து விடுங்கள். கவலைகளை எல்லாம் இறக்கி வைத்து விடுங்கள். கவலைப்படுவதனால் எவன் தன்னுடைய உயரத்தில் ஒரு முழம் கூட்ட முடியும்? கூட்டவே முடியாது. ஆக தைரியத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு தைரியம் ஊட்டுகிறார் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக. கடல் சீற்றம் இருக்கிறது. இந்த சீடர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஐயோ ஆண்டவரை, நாங்கள் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு பதில்: ஏன் கவலை கொள்கிறீர்கள்? எதற்கான கவலை? நான் உங்களோடு இருக்கிறேன். தண்ணீரில் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை: கவலை கொள்ளாதீர்கள், நான் தான், பயப்படாதீங்க, நான் தான். இந்த சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் இறந்த பொழுது கதவுகளை தாளிட்டுக் கொண்டு அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது கதவுகளை எல்லாம் தாளிட்டுக் கொண்டு மறைமுகமாக யாருக்கு தெரியக்கூடாது. அப்படித்தான் கிறிஸ்தவர்களுடைய வழிபாடு இருந்தது. ஒரு கணம் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களுடைய வாழ்வு எவ்வாறாக இருந்தது என்று சொன்னால் ஒரு தைரியம். பேதுரு சொல்லுவார்: நாங்கள் பார்த்ததையும் நாங்கள் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க எங்களால் முடியுமா? இவர் தான் மறுதளித்தவர், இவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னவர். ஆகவே அன்புக்குரியவர்களே, பயம் நம்மை கொன்றுவிடும். ஆனால் ஒரு கணம் தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு விட்டால், நமக்கு இந்த தைரியம் கிடைத்து விட்டால், நாம் எதையும் சாதிக்க ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. தூய பவுல் அடிகளார் மிகவும் அருமையாக சொல்லுவார்: எனக்கு வலுவூட்டுகின்ற இந்த ஆண்டவருடைய துணையை கொண்டு எதுவும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. என்னிடம் மனநல ஆலோசனைக்காக மக்கள் வருகின்ற பொழுது ஒருவேளை அவர்கள் பயமுற்று இருந்தார்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தை தான் காலையில் 10 முறை, மதியானம் 10 முறை, இரவு 10 முறை ஒரு மருந்தாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், சொல்லுங்கள் என்று சொல்லுவேன்.
எனக்கு வலுவூட்டுகின்ற இது இறைவனின் துணையை கொண்டு எதுவும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. இங்கு யாராவது 24 மணி நேரம் அழுது கொண்டே இருப்பவர்கள் இருக்கின்றோமா? 24 மணி நேரம் ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்கிறான், 24 மணி நேரம் ஒருத்தன் சிரித்துக் கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் பெயர் என்ன? லூசு. ஆக உணர்ச்சிகள் நிரந்தரம் அல்ல, இந்த கவலை நிரந்தரம் அல்ல, இந்த அச்சம் நிரந்தரம் அல்ல. ஒரு பொழுது வரும், சென்றுவிடும். அந்த ஒரு பொழுதில் மட்டுமே நாம் ஒரு கவனத்தை ஈர்த்து கொண்டிருந்தால், கவனம் வைத்துக் கொண்டிருந்தால் அவ்வளவுதான், இறந்து விடுவோம். பயம் நம்மை கொல்லும். ஆனால் தைரியம் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். எதையும் செய்து விடலாம். அரசு தேர்வு வரும், ஐயோ பயமாக இருக்கிறது, பயம். ஆனால் ஒரு முறை அந்த வினாத்தாளை வாசித்து ஒரு விடை எழுதுகின்ற பொழுது அந்த பயம் எல்லாம் போயிடும். பயத்தை எதிர்கொள்ள வேண்டும், பயத்தை எதிர்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான் பயம். முதல் முறையாக இங்கு வாசகம் வாசிக்கின்றவர்களுக்கு ஐயோ பயம், என்ன நினைப்பார்களோ இருக்கலாம். ஒரு முறை, 2 முறை, 3 முறை வாசித்த பிறகு தைரியம் கிடைத்துவிடும். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நமக்கு தரக்கூடிய ஒரு அருமையான பாடம், பயம் வேண்டாம், கவலை வேண்டாம். அவைகள் நிரந்தரம் அல்ல. நிரந்தரமானவற்றை நீங்கள் தேடுங்கள். உணர்ச்சிகள் நிரந்தரம் அல்ல. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய ஒரு அருமையான பாடம் என்ன படக்கூடாது? கவலைப்படவே கூடாது, தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கை அநேக பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்கும். அழுகாதவர்கள் இங்கே யாரும் இருக்கிறீர்களா? கிடையாது. அழுதுருப்போம் ஒரு கணத்தில். ஆனால் நாம் வீழ்ந்து விடுவதில்லை. தூய பவுல் மிகவும் அருமையாக சொல்லுவார், இத்தனை பிரச்சனைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய நம்பிக்கையை மட்டும் நான் இழக்கவே இல்லை. என் நம்பிக்கையை இழக்கவே இல்லை. அவர் என்னோடு இருக்கிறார். படைகளின் ஆண்டவர் எங்களோடு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எதற்காக பயம்? ஆகவே அவர்கள் போருக்கு செல்லுகின்ற பொழுது இஸ்ராயேல் மக்கள் இந்த கூடாரத்தை அவர்கள் சுமந்து செல்கிறார்கள், இந்த பேழையை அவர்கள் சுமந்து செல்கிறார்கள். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், எதற்காக நாங்கள் கவலை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போருக்கு போகிறார்கள். அவர் என் கூட இருக்கிறார், இந்த பேழை எங்களோடு இருக்கிறது, உடன்படிக்கை பேழை எங்களோடு இருக்கிறது, அவருடைய பிரசன்னம், அவருடைய உடனிருப்பு, அவருடைய இருத்தல் என்னோடு இருக்கிறது, தைரியமா போவோம். வாழ்க்கை அநேக கவலைகளை நமக்கு கொடுக்கும், கண்ணீரை கொடுக்கும், சஞ்சலங்களை கொடுக்கும். ஆனால் அதை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது தவிடுபொடி வாயிடும். நல்ல ஒரு பாடம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆண்டவரை நாம் சிக்கன பிடிக்க வேண்டும். நம்முடைய தமிழ் ஆன்மீகத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, சிக்கன பிடித்தேன். ஆண்டவரை நான் சிக்கன பிடித்துக் கொண்டேன். அவர் என்னை சிக்கன பிடித்துக் கொள்கிறார். இதுக்கு மேல நான் என்ன, எனக்கு என்ன பயம்? ஆண்டவரை நாம் சிக்கன பிடித்துக் கொள்வோம். அவரை நமக்கு தைரியம் ஊட்டக்கூடியவராக இருக்கிறார். தூய ஆவியானவரிடம் நாம் மன்றாடுவோம், ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை தாரும் என்று சொல்லி. இறைவன் நம்மை நிறைவுடன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.